பாலியல் வன்கொடுமை மீதான சட்டப்பூர்வ கொள்கையில் அரசாங்கம் இதுவரை தனது நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கவில்லை என்று சட்ட சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மான் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கொண்டுள்ள சட்டப்பூர்வ கொள்கை தொடர்புடைய சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற பரிந்துரைகள் அல்லது விமர்சனங்கள் இருந்தபோதிலும் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இது 18 வயதுக்குட்பட்டவர்களின் பாதுகாப்பை முன்னுரிமையாக கொண்ட அனைத்துலக சட்ட தரங்களுக்கு ஏற்ப உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கிளாந்தான் மாநிலத்தில் 18 வயதுக்கு உட்பட்ட 13 வயதுடையவர்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் புகார்களில் 90 விழுக்காடு இருவரின் சம்மதத்தின் பேரில் நடைபெற்றுள்ளது. இதில் ஆண் நபரை சட்டத்தின் முன் நிறுத்தும் அதே வேளையில் இதற்கு உடந்தையாக இருந்த பெண்ணையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடப்பு குற்றவியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் முகமது முன்வைத்த யோசனை தொடர்பில் கருத்துரைக்கையில் அசலினா மேற்கண்டவாறு கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.